ஹாய் இங்கிலீஷ் டைப்பிங்கில் கேட்குற லெட்டர் பார்க்கலாம். சீனியருக்கு மொத்தம் 7 லெட்டர் இருக்குது. இந்த வீடியோவில் செக்ரட்டரியேட் லெட்டர் பார்க்கலாம். ஆல்ரெடி இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த லெட்டருக்கு. இப்போவும் அதில் எதெல்லாம் சென்ட்ரு பண்ணணும், 4 இடத்துல சென்ட்ரு பண்ணணும், அதை மட்டும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் இது அதுக்கப்புறம் இந்த லெட்டர் நம்பர்னு இருக்குல்ல, இது ஆரோ கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் டேட்டட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த லைன், இது 4 தான் நம்ம சென்ட்ரு பண்ணணும். இப்போது லெட்டருக்கு எவ்வளோ டிகிரி, 10 to 70 டிகிரி. அப்போது அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 60. அப்போது இந்த 4 லைனையுமே நம்ம 60க்கு தான் சென்ட்ரு பண்ண போகிறோம். ஓகே, ஒரே மெத்தடு தான் 4 லைனுக்குமே சென்ட்ரு பண்ணுறது. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு லெட்டராக கவுண்ட் பண்ணணும். 2 வேர்டுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஓகேவா? அதையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 24ன்னு இருக்குது. இதை 60ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 36ன்னு கிடைக்கும். இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 18. அப்போது 10 டிகிரிலேருந்து கரெக்டாக 18 ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு டிகிரியில் சொல்லுங்கள் அப்படின்னா 18ஓட 10 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 28ன்னு கிடைக்குமா? அந்த ஸ்கேலில் 28 டிகிரிக்கு நேராக வச்சு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு அடித்தா போதும். ஓகே, இந்த மாதிரி தான், இதே தான் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போது இந்த லைன் முடித்ததுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ இந்த லைனில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு லெட்டராக கவுண்ட் பண்ணுங்கள். கமாவையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். கமாவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும், அந்த மாதிரி கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த லைனில் அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டலில் அடிப்போம். பேலன்ஸ் எல்லாம் ஸ்மாலில் தான் அடிப்போம். அந்த அண்டு, தி இதெல்லாம் ஸ்மாலில் அடித்தாலே போதும். இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஇபிடினா என்ன, டிபார்ட்மெண்ட், அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 53ன்னு இருக்குது. அதை 60லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 7. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3.5. அதை நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது 10 டிகிரிலேருந்து 4 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். டிகிரியில் சொல்லணுன்னா என்ன பண்ணணும், 4 + 10 14 டிகிரியில் டைப் பண்ணணும். அவ்வளோதான். இது முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் டபுள் லைன் ஸ்பேஸ். இப்போ இந்த லெட்டர் நம்பர் இருக்குல்ல, இதையும் கவுண்ட் பண்ணி சென்ட்ரு பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கன்னா 28ன்னு கிடைக்கிது. அதை 60லேருந்து மைனஸ் பண்ணால் 38. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 19. அப்போ இது என்ன பண்ணணும், 19 ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணணும். இல்லைன்னா 19 + 10 29 டிகிரியில் வச்சு இதை டைப் பண்ணணும் ஸ்கேலில் பார்த்து. அவ்வளோதான், முடிஞ்சு. இதெல்லாம் டபுள் லைன் ஸ்பேஸில் வச்சு அடிக்கணும். இல்லை பாருங்கள், டைப் பண்ணியிருக்கேன். இது மாதிரி தான். இப்போ லெட்டர் நம்பர் NO டாட், அதுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ்லாம் வராது, அப்படியே தான் கண்டினியூவாக டைப் பண்ணணும். இப்போ இதெல்லாம் முடிச்சிருவீங்க. இப்போது இந்த டேட்டட் இந்த லைனையும் அதே போல் தான் சென்ட்ரு பண்ணணும். ஓகே, இதுலேயும் மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 54ன்னு இருக்கும். அதை 60லேருந்து மைனஸ் பண்ணால் 6. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 3. அப்போது 3 ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும். டிகிரியில் பார்த்தா 10 + 3 13 டிகிரி, அதில் வச்சு டைப் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ STனா SAINT ஜெயின்ட்டு, அப்புறம் MARனா மார்ச், இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும். ஓகே, இவ்வளோ தான். இதில் சென்ட்ரு பண்ணுறது எல்லாமே இந்த 4 லைன் தான். இது எல்லாமே டபுள் லைன் ஸ்பேஸில் வச்சு சென்ட்ரு பண்ணிடுவீங்க. இப்போ பாருங்கள், இது எப்படின்னா அந்த கார்னர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் இதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த ஃப்ரம் அட்ரஸை. ஓகே, இதுக்கும் கீழே டபுள் லைன் ஸ்பேஸ், இப்போ 5 ஸ்பேஸ் விட்டு இது எல்லாத்தையும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது என்னோடய மிஷின் ஃபால்ட்டு, அதனால் இந்த இடத்துல கேப்பு தெரியுது. ஆனால் இது சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான் அடிக்கணும். இதில் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, 2க்கு அப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு 5 ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார், அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்பேஸ் விட்டு சப்ரப் டைப் பண்ணணும். அதாவது 20 டிகிரியில் வச்சு டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிங்கிள் லைன் ஸ்பேஸில் ஹைஃபனை வச்சு ஒரு 5 ஹைஃபன் போட்டு சென்ட்ரு பண்ணி கோடு போட்டுக்கோங்க. அது முடிச்சதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சப்ரப் 20 டிகிரிலேருந்து 60 டிகிரிக்குள்ளே வர்ற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப தள்ளி போகாமல். இது நான் ரொம்ப தள்ளி போயிருக்கேன், அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.